புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய ஆலோசனையானது யோபின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட நாட்களும் உண்டு, செழிப்பாயிருக்கிற நாட்கள் உண்டு. கை நிறைய செல்வம் இருந்த பரிமாண நாட்களும் உண்டு, கையில் இருந்த செல்வங்கள் எல்லாம் செலவிடப்பட்ட நாட்களும் உண்டு. ஆனால் இங்கே இந்த மனுஷன் சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய முந்தின நாட்களை அவர் நினைக்கிறார். அந்த முந்தின நாட்களுடைய ரகசியத்தை இப்பொழுது அவர் முறுமுறுத்து புலம்பி புலம்பிலின் கீதமாய் தன் சிநேகிதர்களுக்கு முன்பதாக குற்றப்படுத்துகிறதான, குறை சொல்லுகிறதான அவருடைய நண்பர்களுக்கு முன்பதாக இவைகளை எடுத்து வைக்கிறார். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது என்ன இருந்தது? அவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில், எனக்கு அன்பானவர்களே, அதாவது இது 2ஆம் வசனத்தில் சொல்லி 3ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது சொல்றார். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்தேன். அவருடைய ரகசிய ஆலோசனை என் வீட்டிற்குள் இருந்தது. சீர் இருந்ததற்கான காரணத்தை, மேன்மை இருந்த காரணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கிறார். தேவன் அதை கேட்டார் இல்லையா? அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர், அவருக்கு தீபத்தை தந்தவர், அவர் அருளின வெளிச்சத்தில் அவரை இருளை கடக்க பண்ணினவர், அவருக்கு ரகசிய ஆலோசனை கொடுத்த தேவன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். அதனால் தான் நாம் பார்க்கிறோம், யோபனுடைய பின் வந்த நாட்களிலே அவருக்கு முன்னிருந்த சீரை பார்க்கலாம் ரெட்டிப்பான சீரை கொடுத்தது போல நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்கன்னு தெரியாது. ஆனா நிச்சயமாகவே உங்களோடு கூட அவருடைய ரகசிய ஆலோசனை இருக்கிறது. அவருடைய வெளிச்சம் உங்க கூட இருக்குது. ஒருவேளை அதை காணாம இருக்கலாம், இருள் சூழ்ந்த சூழ்நிலை நிமித்தமாய். எத்தகையான இருளானாலும் உங்கள் வெளிச்சத்தை அது மாற்ற முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகையால் அன்பானவர்களே, ஆண்டவர் பேரோடும் புகழோடும் கீர்த்தியோடும் உங்களை வாழச் செய்வார். அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். செபிக்கலாம். ஆம் பரிசுத்த பிதாவே, உங்க நாமம் மகிமை அடையற்ற ஆண்டவரே, முந்தின நாட்களின் கீர்த்தி இப்பொழுது எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று முத தாசனாகிய யோபு சொன்னது போல எத்தனை பேர் அவர்கள் மேன்மையை தொலைத்து கஷ்டத்திலையும் நெருக்கத்திலும் இருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். நிச்சயமா அவர்கள் இந்த இருளை கடப்பார்கள். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு துணையாயிருந்து அவருடைய முந்தின சீரை பார்க்கலாம் அவருடைய பிந்தின சீர் மிகவும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் செய்ய போற அதிசய செயலுக்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன்
பரிசுத்த மானவரே. God bless you, church. Have a blessed day.